ஜிபி முத்து அஃபிஷியல் இந்த கமெண்ட் நான் ஏற்கனவே பார்த்தேன். 2 வீக்ஸ்ல 27 ப்ரொபோசல் சென்ட் பண்ணேன். அதுல 8 லீட். அதுல இருந்து 4 கிளையண்ட்ஸ். நான் 2 நல்ல லாங் டெர்ம் கிளையண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பைப்லைன். ஓகே. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் விஷ்ணு சூர்யா. இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறீங்க. இன்னைக்கு வந்து இது ஒரு லீட் சோர்ஸ், இது ஒரு பைப்லைன் ஃப்ளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே ஒரு செடியை வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டே போகணும். ஒரு ஸ்டேஜ்லையும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு விஷயங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ்னு வரும். ஓகே, அதெல்லாம் நானே வந்து இன்னும் அந்த அளவுக்கு போனது கிடையாது. அதுக்கு நீங்கள் வேற எங்கேயாவது தேடலாம். பட் இதுதான் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் அடைந்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இது வந்து எல்லா லாங் டேர்ம் கம்பெனியில் நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு வாரமும் நாம் என்ன பண்ணோம், அதில் என்னென்ன பைப்லைனில் என்னென்ன ஸ்டேஜஸில் எத்தனை வந்தது. இந்த பைப்லைனில் பார்த்தீங்கன்னா 27 ப்ரொபோசல் அனுப்புனா அதில் 8 லீடு, அதில் 4 கிளைண்ட்டு. மற்றவங்க நீங்கள் வந்து இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து சட்டுன்னு கிடைச்ச விக்ட்ரி கிடையாது. ஓகே, அவர் வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் போனப்போ அதுதான் அந்த பைப்லைன் கான்செப்ட் சொல்லுவேன். அந்த பைப்லைன் கான்செப்டில் எங்கே ஒரு இடத்துல ஓட்டம் இருந்தாலும் கடைசியில் லீக் ஆகும். ஓகே, ஒரு ஸ்டேஜ்லேயும் மக்கள் கடந்து வர்றது. அப்போ இவர் பண்ணியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபைல் நல்லா எழுதியிருக்காரு. அனுப்புகிற மெசேஜும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி நல்ல நீஷு, கரெக்டான ப்ராஜெக்டையும் பிக் பண்ணி கரெக்டான கிளைண்ட்டையும் பிக் பண்ணி பண்ணும்போது தான் இந்த மாதிரி வரும். ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் விஷ்ணு சூர்யா மறுபடியும் காலில் கலந்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ உடனே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது பண்ணால்